மதிமுகம் பிரைம் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட நிகழ்ச்சியில எத பத்தி பேச போறோம் அப்படின்னா, நம்ம மட்டும் கிடையாது. கிட்டத்தட்ட ஒட்டுமொத்த இந்திய அரசியலே இத பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். எஸ். விஜய் நடத்தின 2வது மாநில மாநாடு பத்தி தான் இன்னைக்கு ஒட்டுமொத்த தமிழகமே பேசிக்கிட்டு இருக்கு. தமிழகத்த தாண்டி இந்தியால இருக்க நெறைய அரசியல் தலைவர்கள் இத பத்தி பேசிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு ஒரு விமர்சனம் பெற்றிருக்கு விஜயோடைய மாநாடு அப்படின்னே சொல்லலாம். அது என்ன அப்படின்றத பார்க்கலாம். பொதுவா சொல்லணும் அப்படின்னா, விஜய் முதல் மாநாட நல்லபடியா நடத்தி முடிச்சாரு. அதே மாதிரி 2வது மாநில மாநாடையும் ரொம்பவே நல்லபடியா நடத்தி முடிச்சிருக்காரு. என்னதான் நடத்தி முடிச்சாலும், என்னதான் பார்த்து எந்த ஒரு குறைகளும் இல்லாம செய்யணும் அப்படின்னு நெனச்சாலும், அந்த புரோகிராம் முடிஞ்சதுக்கு அப்புறமா கம்பல்சரி அதிலிருந்து பல குறைகள் வரதா செய்யும். பல பேர் அத பத்தின விமர்சனங்கள் பேசதான் செய்வாங்க. அந்த மாதிரி விஜய் பேசின அந்த பேச்சுகள வச்சு இப்போ பயங்கரமா பார்த்தீங்கன்னா, நெறைய அரசியல் தலைவர்கள் கண்டனம் தெரிவிச்சிட்டு வராங்க. கிட்டத்தட்ட நேத்து முளைச்ச காளான் பேசுது அப்படின்ற மாதிரி தான் எல்லாருமே பேசிட்டு வராங்க. சீமான் மாநாடு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அவ்ளோ விமர்சனம் பண்ணி பேசினாரு. இப்ப தொல் திருமாவளவன் அவர்களும் பாத்தீங்கன்னா விஜய பத்தி பயங்கரமா பேசியிருக்காரு. பட் அவர் பேசினது 100% உண்மை அப்படின்னு சொல்லப்படுது. எதனால அப்படின்னா, அவர் ரொம்ப அனுபவசாலி அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவரோட பேச்சுல ஒரு நல்ல அனுபவமும் ஒரு தெளிவான ஒரு விளக்கமும் இருந்துச்சு. அதாவது பொதுவா பாத்தீங்கன்னா கட்சிகளுக்குள்ள நிறைய மோதல் இருக்கும். உட்கட்சி பூசலும் இருக்கும். வெளியிலயும் கட்சிகளுக்கு எதிரா நிறைய பிரச்சனைகள் எழும்பதா செய்யும். ஒரு கட்சியில இருக்கவங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்ததுன்னா அதுக்கு காரணம் எதிர்கட்சியில இருக்கிறவங்க தான் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. பட் விஜய் இப்பதான் கட்சியை ஸ்டார்ட் பண்ணிருக்காரு. இன்னும் அவர் எதிர்கட்சி அந்த மாதிரிலாம் பெரிய அளவுல உருவாக்கல. பட் அவரா சொல்லிக்கிறது டிஎம்கே தான் எனக்கு எதிரி அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. தேசிய அளவுல பாஜக எதிரி அப்படின்னும் சொல்லியிருக்காரு. பாசிசம், பாய்சன் இந்த மாதிரியான வேர்ட்ஸ் எல்லாம் போட்டு பேசி பயங்கர ஒரு ஃபயரான ஸ்பீச் தான் விஜய் கொடுத்திருக்காரு. அது மட்டும் இல்ல, ஒரு தமிழக முதலமைச்சரை இவர் பார்த்து வளர்ந்த ஒரு மனுஷனை அங்கிள் அங்கிள்னு சொல்லி அத்தனை லட்சம் பேர் முன்னாடி அவமரியாதையா பேசியிருக்காரு. உண்மையிலே இந்த விஷயம் ரொம்ப ரொம்ப தப்பானது அப்படின்னு சொல்லி உண்மையிலே கண்டிக்கணும் அப்படின்னு நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. முக்கியமா அரசியல் ஆர்வலர்கள் எல்லாருமே விஜய் பேசினது முக்காவாசி ஸ்கிரிப்ட் தப்பு, யாரையா இப்படி ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்தா அப்படின்னு கேள்வி கேட்கிற அளவுக்கு அவரோட பேச்சு இருந்தது அப்படின்னு சொல்லப்படுது. இதுக்கு திருமாவளவன் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பொதுவா தமிழ்நாட்டுல யாரு வேணாலும் அரசியல் கட்சி தொடங்கலாம், யாரு வேணாலும் அரசியலுக்குள்ள வரலாம், யாரு வேணாலும் தலைவர் ஆகலாம், மக்கள் ஆசைப்பட்டா அப்படின்னு அவர் ஒரு வார்த்தை சொல்லியிருந்தாரு. அது 100க்கு 100 உண்மையான ஒரு வார்த்தை தான். அதுல அவர் என்ன சொல்ல வராரு அப்படின்னா, ஒரு பொதுமக்கள் யாருமே ரொம்ப விரும்பி அரசியலுக்கு வர்றது கிடையாது. சினிமால இருக்கிறவங்க அத்தனை பேரும் அரசியலுக்கு வரணும்னு சொல்லி எம்ஜிஆரை பார்த்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிதான் இன்னைக்கு எல்லாரும் வந்துகிட்டு இருக்காங்க. எம்ஜிஆர் எப்படி ஒரு பெரிய நடிகரா இருந்து அதுக்கப்புறம் ஒரு அரசியல்வாதியா மாறினாரு, முதலமைச்சரா இருந்தாரு, பெரிய அளவுல பெயர் பெற்றாரு. இன்னைக்கு வரைக்கும் முதலமைச்சர் லிஸ்ட்ல ஃபர்ஸ்டா அவர் பேர் நிக்கக்கூடிய அளவுக்கு அவர் நிறைய விஷயங்கள் செஞ்சிருந்தாரு. மக்கள் மனசுல ஒரு பெரிய நீங்காத இடம் பிடிச்சிருக்காரு அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அடுத்ததா பாக்குறப்போ ஜெயலலிதா அவர்கள், அவங்களும் பாத்தீங்கன்னா ஒரு நல்ல நடிகையா இருந்தாங்க. அதுக்கப்புறம் அரசியலுக்குள்ள அசைக்க முடியாத ஒரு அயன் லேடி அப்படின்னு இப்ப வரைக்கும் அவங்களுக்கு ஒரு பேர் இருக்கு. அந்த அளவுக்கு அவங்களும் பேர் எடுத்திருக்காங்க. கலைஞர் அவர்களும் சினிமாவில நிறைய வசனம், திரைக்கதை இந்த மாதிரி எல்லாம் எழுதி அவரும் சினிமா சம்பந்தப்பட்டு இருந்துதான் அதுக்கப்புறம் அரசியலுக்குள்ள வந்தாரு. ஆனா அதுக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அந்த கால தலைவர்கள் கூட எல்லாம் அவர் பயணம் செஞ்சிருக்காரு. 8 வயசுல இருந்தே அவருக்கு அரசியல் ஆர்வம் அதிகமா இருந்ததுனால 8 வயசுல இருந்தே தன்னை அரசியல்ல ஈடுபடுத்திக்கிட்டாரு கலைஞர் அவர்கள். அதுவும் நம்ம எல்லாருக்குமே தெரியும். இவங்க எல்லாருமே சினிமாவில சாதிச்சு அதுக்கப்புறம் அரசியல் தலைவர்களா வந்தாங்க அப்படின்ற ஒரு காரணத்தை வச்சுட்டு இப்ப இருக்கக்கூடிய சினிமா நடிகர்கள்லாம் அதே மாதிரி நம்மளும் அரசியலுக்கு வந்துடலாம், நம்மளும் பெரிய தலைவர் ஆயிடலாம், நம்மளும் இந்த நாட்டை பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவுல எல்லாரும் கிளம்பி வராங்க. பட் அது தப்பு கிடையாது. ஆனா எம்ஜிஆர் காலம் வேற, விஜயோட காலம் வேற அப்படின்றது எல்லாருமே புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி திருமாவளவன் அவர்கள் சொல்லியிருக்காங்க. இதே வார்த்தைய மாநாட்டுல விஜயும் சொல்லியிருக்காரு. எம்ஜிஆர் காலம் வேற, இப்ப இருக்கக்கூடிய காலம் வேற அப்படின்னு விஜய் சொல்லியிருக்காரு. பட் அவர் சொன்ன அர்த்தம் என்ன அப்படின்றது அது அவருக்கு தான் தெரியும். பட் நான் சொல்ற அர்த்தம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா,
எம்ஜிஆர் காலகட்டத்துல மக்கள் தொகை கம்மி. எம்ஜிஆர் வந்து முழுக்க முழுக்க மக்களுக்கு என்ன வேணுமோ அவ்வளோ விஷயங்களையும் செஞ்சு கொடுத்தாரு. அதை தாண்டி தான் கூட இருக்கிற ஒவ்வொருத்தரையும் ஒரு சின்ன கஷ்டம் கூட இல்லாம யாருமே வந்து அந்த காலத்துல பசி பட்டினியா இல்லாம அவர் பாத்துக்கிட்டாரு. ஆனா இப்ப இருக்கிறவங்க யாரும் அந்த மாதிரி பண்ணது கிடையாது. அப்ப வந்து மக்கள் தொகை கம்மியா இருந்தது, அதனால அவரால் எல்லாருக்கும் எல்லாமே செய்ய முடிஞ்சது. ஆனா இப்ப வந்து அந்த மாதிரி கிடையாது. இப்ப இருக்கக்கூடிய இளைஞர்கள் எல்லாருமே படத்தை பார்த்துட்டு இவங்கதான் தலைவர், அரசியல்ல இப்படிதான் நடக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு தவறான புரிதலை வச்சுக்கிறாங்க. அந்த தவறான புரிதல் தான் இவங்கள மாதிரி ஆட்களுக்கு அவங்க சப்போர்ட் பண்றாங்க. சோ கில்லி படத்தை பார்த்ததுக்கு அப்புறம் தான் விஜய்க்கு வந்து ரசிகர் கூட்டம், அதுவும் முக்கியமா 2K கிட்ஸோட ரசிகர்கள் கூட்டம் ரொம்ப அதிகமாச்சு. சோ அவங்களுக்கு வந்து அரசியல் அப்படின்றது முழுசா தெரியவே தெரியாது. எல்லாரும் படத்துல பேசுற மாதிரி ஒரு 4 டயலாக பேசிட்டாங்க அப்படின்னா ஓகே இவங்க தான் தலைவர், இப்படிதான் இருக்கு போல, நாடு இப்படிதான் நடந்துட்டு இருக்கு போல அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் வந்து மக்களுக்குள்ள வந்துரும். அதனால அவங்க எல்லாம் வந்து ஒரு தவறுதலான புரிதலாலதான் விஜய்க்கு எல்லாரும் சப்போர்ட் பண்ற மாதிரி நமக்கு தெரியுது. விஜய் வந்து ஒரு கூட்டம் நடத்தினா அதுல 5ல இருந்து 10 லட்சம் பேர் கூட கலந்துக்கிறாங்க. அது வந்து தப்பே கிடையாது. அது வந்து ஒரு பெரிய விஷயம், பாராட்டுக்குரிய விஷயம். சோ இவ்வளவு பேரோட மனசுல விஜய் குடியிருக்காரு அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியுது. ஆனா இதெல்லாம் வந்து ஓட்டா மாறுமா? ரசிகர்கள் எல்லாம் தொண்டர்களா மாறுவாங்களா? இந்த கட்சி இந்த கூட்டம் வந்துட்டு ஒரு பெரிய அரசியலை உருவாக்குமா? இது வந்து மாற்றம் நிகழ்த்துமா அப்படின்னா அது வந்து ஒரு பெரிய கேள்விக்குறிதான். பொதுவா விஜய பாக்குறதுக்காகவே முக்காவாசி கூட்டம் வரும். இன்னும் பாதி பேர் பாத்தீங்கன்னா விஜய் என்ன பேச போறாரு அப்படின்றத பாக்குறதுக்காக வருவாங்க. ஏன்னா அது லைவ் டெலிகாஸ்ட் பண்ணி லேட்டா பாக்குறதுக்குள்ள சீக்கிரம் பார்க்கணும்னு ஒரு சிலருக்கு ஆர்வம் இருக்கும். அதனால கண்டிப்பா அந்த கூட்டத்துல போய் கலந்துப்பாங்க. அப்படிதான் கிட்டத்தட்ட 5ல இருந்து 10 லட்சம் பேர் ஒரு கூட்டத்துல கலந்துக்கிறாங்க அப்படின்னா உடனே அவர் ஒரு பெரிய தலைவர் ஆவறதுக்கான வாய்ப்புகள் அங்க கிடையாது அப்படின்னு வந்து திருமாவளவன் அவர்கள் அவர்களுடைய அனுபவத்துல அவர் சொல்லியிருக்காரு. இது வந்து 100க்கு 100 உண்மை அப்படின்னுமே சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம இன்னும் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, விஜய் வந்து முதல் மாநாடு நடத்தினாரு, இப்ப நடத்தினது 2வது மாநாடு நடத்தினாரு. முதல் மாநாடுக்கு முதல் மாநாடுனே தான் பெயர் வச்சாரு, 2வது மாநாடுக்கும் 2வது மாநாடுன்னு பெயர் வச்சாரு. மொத்தத்துல அது வந்து ஒரு விஜயோட 2வது மாநாடு, விஜயோடைய முதல் மாநாடு, இப்படிதான் வந்து பெயர் வச்சு மாநாடு நடத்துறாங்க. ஆனா ஒரு பெரிய அரசியல்வாதியோ ஒரு பெரிய கட்சி தலைவர்களோ மாநாடு நடத்துறாங்க அப்படின்னா அதுக்கு கருத்தியல் சார்ந்த பெயர்கள் வச்சுதான் மாநாடு நடத்தணும். இந்த பேசிக் விஷயமே அவங்களுக்கு தெரியல. தெரிஞ்சு அவங்க எப்படி பண்ணாம விட்டாங்கன்றதும் எனக்கு புரியல. நாங்களாம் வந்து ஒரு மாநாடு நடத்துறோம் அப்படின்னா திமுக சார்பா நடத்தினாலும் சரி, இல்ல அதிமுக யாரு வந்து மாநாடு நடத்தினாலும் அவங்க வந்து அதுக்கான ஒரு கருத்தியல் சார்ந்த பெயரை வைக்கணும். பொதுவா சொல்ல போகணும் அப்படின்னா ஜனநாயகம் வெல்லும் மாநாடு, தேசம் காப்போம் மாநாடு, மது ஒழிப்போம் மாநாடு அப்படின்னு ஒரு கருத்தியல் சார்ந்த பெயரை வச்சு அந்த மாநாட்டை நாம நடத்தினாதான் மக்களுக்கு 1-2 விஷயங்களாவது நாம பேசுறது நல்ல விஷயங்கள் புரியும். சோ ஒரு மது ஒழிப்பு மாநாடுனா மதுவை ஒழிக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணம் வந்து அவங்களுக்குள்ள இருக்கும். இது சம்பந்தப்பட்ட மாநாடுன்னு அவங்களோட மைண்ட் செட்ல இருக்கும். அதை வச்சுதான் அவங்க அடுத்தடுத்த கட்டத்தை வந்து நகர்த்துவாங்க. அப்படி இருக்கிற பட்சத்துல இந்த தலைவர் என்ன பண்ண போறாருன்ற ஒரு எதிர்பார்ப்பு அவங்களுக்குள்ள இருக்கும். ஆனா எந்த ஒரு மாநாட்டுக்கும் பேர் வைக்காம முதல் மாநாடு 2வது மாநாடு, மொத்தத்துல அது விஜயோட மாநாடு அப்படின்னு அவர் வந்து சொல்லியிருக்காரு. இதுவும் வந்து அரசியல் வட்டாரத்துல கண்டிப்பா நீங்க சொல்றது உண்மை. ஒரு அனுபவசாலியா நீங்க இந்த அளவுக்கு பேசுறீங்க, இந்த அளவுக்கு மக்கள் யாருமே யோசிக்கலையே அப்படின்னுமே வந்து எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இன்னும் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒவ்வொரு நாளும் நம்மளோட வாழ்க்கையில முன்னேற்றம் இருக்கணும் அப்படின்றது உண்மையான ஒரு விஷயம். சோ மனிதர்கள் ஆகிய நாமளே ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு முன்னேற்றத்தை தேடி நோக்கி போகிட்டு இருக்கோம். ஆனா விஜய் வந்து முதல் மாநாடு நடத்தினாரு, அதுல ஒரு சில விஷயங்கள் பேசினாரு. அடுத்ததா இப்போ 2வது மாநாடு நடத்தியிருக்காரு, அதுலயும் ஒரு சில விஷயங்கள் பேசினாரு. ஆனா முதல் மாநாட்டுல என்ன விஷயம் பேசினாரோ அதே அரைச்ச மாவதான் 2வது மாநாட்டிலையும் அரைச்சிருக்காரு. புதுசா அவர் எதுவுமே பேசல. கிட்டத்தட்ட பார்த்தா திமுகவை விமர்சிக்கிறதும் பாஜகவை விமர்சிக்கிறதும் தான் அவர் பண்ணியிருக்காரு. முதல் மாநாட்டிலையும் சரி, 2வது மாநாட்டிலையும் சரி. வித்தியாசமா கொஞ்சம் புதுசா அவர் எதுவுமே ட்ரை பண்ணல. வந்தாரு, ஒரு ஃபயரான ஸ்பீச்ச, டயலாக் டெலிவரிய சூப்பரா கொடுத்துட்டு போயிட்டாரு. அதே மாதிரிதான் இந்த மாநாட்டிலையும் பண்ணியிருக்காரே தவிர இதுல வித்தியாசம் புதுமை அப்படின்னு எதுவுமே கிடையாது. நீங்க நல்லா பாத்தீங்கன்னா தெரியும், முதல் மாநாட்டுக்கும் 2வது மாநாட்டுக்குமே முன்னேற்றம் கிடையாது. அப்படி இருக்கிற பட்சத்துல இவங்க எல்லாம் ஒரு தப்பான புரிதல்ல தான் அரசியலுக்கே வந்திருக்காங்க. அரசியல் அப்படின்னா என்னன்றது நம்ம வந்து முழுசாவே படிச்சு தெரிஞ்சுக்க முடியாது. என்ன கேட்டாலே அதுல 1008 விஷயம் இருக்கும். அது வந்து கடல் மாதிரி தவிர அது வந்து
ஒரு சின்ன ஏரி மாதிரியோ குளம் மாதிரியோ கிடையாது, இவ்வளவுதானே நம்ம நீந்தி வந்துடலாம் அப்படின்னு சொல்லி அதுல நாம வந்து மூழ்கிதான் போவோமே தவிர நீந்தி வர முடியாது அப்படின்னு வந்து அவர் சொல்லியிருக்காரு. சோ கடல் மாதிரி இருக்கக்கூடிய அரசியல்ல விஜய் கத்துக்கிட்டது எவ்வளவு அளவு இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னு சொல்லி திருமாவளவன் அவர்களும் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா திமுகவை விமர்சனம் பண்றதுதான் முக்கியமா குறிக்கோளா வச்சிருக்காரு. மக்களுக்கு எல்லாமே தெரியும், திமுக என்ன செய்யுது என்ன செய்யல அப்படின்றது எல்லாமே தெரியும். ஆனா அதையே இவர் திரும்ப திரும்ப அரைச்ச மாவா பேசுறாரே தவிர அவங்க வந்து கொள்கை தலைவர்கள்னு ஏத்துக்கிட்டாங்கல்ல, அம்பேத்கர், பெரியார், இவங்களை பத்தியும் இவங்களுடைய கருத்துக்கள் பத்தியும் இவங்க சொன்ன வார்த்தைகளை பத்தியும் விஜயாலயே ஒரு லைன் கூட அந்த இடத்துல பேச முடியல. கொள்கை தலைவரா ஏத்துட்டு இருக்காங்க. அம்பேத்கர் எவ்வளோ விஷயம் பண்ணிருக்காரு, எவ்வளோ விஷயம் பேசியிருக்காரு, மக்களுக்காக எவ்வளவோ செஞ்சிருக்காரு. சோ பெரியாரும் பாத்தீங்கன்னா அவரும் நிறைய கொள்கைகள் நிறைய கருத்தியல்கள்லாம் வந்து சொல்லியிருக்காரு. அதை பத்தியெல்லாம் விஜய் வந்து பேசி மக்களுக்கு ஒரு புதுமையான வார்த்தைகளை சொல்லலாம், புதுமையான விழிப்புணர்வை ஏற்படுத்தலாம், மக்கள் கிட்ட சட்டத்தை கொண்டு போய் வந்து இன்னும் வேற மாதிரியாக அழகா அவரோட ஸ்டைல்ல வந்து சேர்க்கலாம். இதெல்லாம் எதுவுமே செய்யாத விஜய் திரும்ப திரும்ப ஒரு கட்சி அப்படின்னா இன்னொருத்தரை வந்து தாக்கி பேசணும். அதுதான். சோ இன்னொருத்தரை தாக்கி பேசினா நீங்க வந்து அங்க பெரிய லீடர்னு சொல்லி நீங்க நினைச்சுக்கிறீங்க. நீங்க வந்து அந்த மாநாட்டை கிட்டத்தட்ட 3ல இருந்து ஒரு 4 மணி நேரம் பண்ணிருக்கீங்க. சோ அந்த 3ல இருந்து 4 மணி நேரம் பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க சத்தம், விசில், கைத்தட்டல் இதெல்லாம் தான் அங்க இருந்தது. சோ இதெல்லாம் வச்சு நாம வந்து ஒரு தலைவரா மாறிடுவோம் அப்படின்னு சொல்லி நீங்க தப்பான ஒரு கணக்கு போட்டீங்கன்னா அது உங்களுடைய முட்டாள்தனம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. திருமாவளவன் அவர்கள் வந்து முழுக்க முழுக்க அவரோட பேச்சு வந்து எதிர்த்து பேசணும், கண்டனம் தெரிவிக்கணும், அது தப்பு அப்படின்றத வகையில அவர் பேசவே கிடையாது. அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா அரசியல் அப்படிங்கிற ஒரு அனுபவத்துல அவர் இந்த அளவுக்கு 100க்கு 100 உண்மையான வார்த்தைகளை தான் சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி அரசியல் ஆர்வலர்களும் சரி பொதுமக்களும் நிறைய பேர் வந்து சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி நடிகர்கள்லாம் அரசியலுக்கு வர்றது அப்படிங்கிறது மத்த மாநிலத்தை காட்டிலும் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல தான் அதிக அளவுல நடக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா தமிழ்நாட்டுல தான் வந்து ஆல்ரெடி நடிகரா இருந்து பெரிய புரட்சியெல்லாம் செஞ்சு அரசியல்ல ஒரு பெரிய தலைவர் அப்படின்னு பேர் எடுத்திருக்காங்க. அதனால தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய நடிகர்கள் அதே வழியை பின்பற்றி வராங்க. அதனாலதான் மத்த மாநிலங்களை விட தமிழ்நாட்டுல வந்துட்டு நடிகரா இருந்து அரசியல்வாதியா வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா வந்து காணப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம நேத்து வந்து கட்சி ஆரம்பிச்சுட்டு 40-50 வருஷம் அரசியல் வாழ்க்கையில வாழ்ந்துகிட்டு இருக்கவங்கள விமர்சனம் பண்ணி பேசுறதுக்குன்னு ஒரு அளவு இருக்கு. ஆனா விஜய் வந்து அந்த அளவை மீறி பேசுறாரு. அதாவது நேத்து வந்து அரசியல் கட்சியை ஆரம்பிச்சுட்டு 40-50 வருஷமா அரசியல்லயே வாழ்க்கையை நடத்திக்கிட்டு இருக்கவங்களுக்கு அரசியல் கூடவே வாழ்ந்துகிட்டு இருக்கவங்களை வந்து விமர்சிச்சு பேசுறது ரொம்பவே தப்பு. சோ அந்த மாதிரி பேசினா அந்த இடத்துல கைத்தட்டல் கிடைக்குமே தவிர அதெல்லாம் வந்துட்டு ஓட்டா மாறுறதுக்கான வாய்ப்பே இருக்காது. இந்த மாதிரி துள்ளி குதிச்சு ஓடுறவங்களால ரொம்ப தூரம் ஓட முடியாது. எப்பவுமே ஒரு ஸ்டார்டிங்ல இருந்து பொறுமையா வார்ம் அப் பண்ணி தான் வந்து ரன்னிங்ல ஓடணுமே தவிர எடுத்தோன்னு துள்ளி குதிச்சா எந்த அளவுக்கு மூச்சு எந்த அளவுக்கு நாம வந்து உடனே விழுந்துருவோம் அப்படின்றது நமக்கே தெரியும். விஜய் வந்து இப்ப துள்ளி குதிச்சு ஓடிக்கிட்டு இருக்காரு. சோ அவர் விழாம பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு அறிவுரையும் வந்து திருமாவளவன் அவர்கள் வந்து விஜய்க்காக வந்து சொல்லியிருக்காரு. இது மட்டும் இல்லாம இன்னும் பல தலைவர்கள் வந்து விஜயோட பேச்சுக்கு கண்டனம் தெரிவிச்சுதான் பேசிக்கிட்டு இருக்காங்க. விஜய்க்கு முழுக்க முழுக்க ஆட்சியை கைப்பற்றணும் அப்படிங்கிற ஒரு ஆசை மட்டும்தான் இருக்கு. சிஎம் ஆகிடலாம், நாளை ஒரு மாற்றம் வரும், அந்த மாற்றம் நம்மளாலதான் வரப்போகுது மக்களுக்கு அப்படின்ற ஒரு பெரிய ஒரு ஆசை, பெரிய ஒரு எண்ணம் விஜய்க்குள்ள வந்து ரொம்ப ஆழமா பதிஞ்சிருக்கு. அதோட வெளிப்பாடுதான் இந்த மாதிரி மாநாடு, இந்த மாதிரி பேச்சுகள், இந்த மாதிரி விமர்சனங்கள் அப்படின்னே சொல்லலாம். விஜயால ரொம்ப நாள் அரசியல்ல தாக்கு பிடிக்க முடியுமா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறிதான். உண்மையில எங்களோட அனுபவத்துல நாங்க சொல்லணும் அப்படின்னா அரசியல்ல வந்து நடிகர்களா வந்தவங்க நிறைய பேர் காணாம போயிருக்காங்க. அதுலயும் கட்சியை கூட காணாம பண்ணிருக்காங்க. சோ விஜயும் இப்போ ஒரு வேகத்துல இருக்காரு. பட் அவர் நிதானமா போனாரு அப்படின்னா இன்னும் கொஞ்சம் காலம் வந்து நீடிக்கலாம். சோ அவர் தாக்கு பிடிப்பாரா இல்லையா அப்படின்றதே நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. திருமாவளவன் சொன்ன இந்த கருத்துக்களை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம விஜய் பேசினது எல்லாமே சரியா தப்பா அப்படின்றதையும் எங்களுக்கு வந்து மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான அரசியல் அப்டேட் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம மதிமுகம் பிரைம் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.